இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. நலமே நலமா நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பாதிப்புடையவர்களுக்கான உணவு கட்டுப்பாடு குறித்தும் சமச்சீர் உணவு வழிமுறைகள் குறித்தும் பேசுகிறார் ராணிப்பேட்டை திருமலை மிஷன் மருத்துவமனையின் உணவியல் நிபுணர் ஸ்ரீமதி தர்ஷினி அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நலமே நலமா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் திருமலை மிஷன் மருத்துவமனையின் உணவியல் ஆலோசகராக டயட்டீஷியனாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஸ்ரீமதி தர்ஷினி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். இந்த மாதம் டிசம்பர் மாதம் மருத்துவத்துறை சார்ந்து பல்வேறு விதமான தினங்களுக்கான விழிப்புணர்வுகளை மருத்துவர்களும் மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஒரு சிறப்பான பணியாக சர்க்கரை நோய் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பணிகளை உலகெங்கும் மருத்துவர்களும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் மருத்துவ பணியாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த நலமே நலமா நிகழ்ச்சியும் சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உணவு திட்டமிடுதல் மற்றும் மேலாண்மை, டயபெட்டிக் ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்கிற தலைப்பில் நாம் இந்த சிறப்பான ஒரு சந்திப்பை நிகழ்த்த இருக்கிறோம். தொடர்ச்சியாக சர்க்கரை நோய் தொடர்பான உணவு கட்டுப்பாடுகள் குறித்தும் மேலாண்மை குறித்தும் பல்வேறு நிகழ்வுகளில் பேசி வரக்கூடியவரும் பல்வேறு கருத்தரங்குகளில் பங்கேற்கக்கூடியவருமாக பல்வேறு வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை திருமலை மிஷன் மருத்துவமனையினுடைய உணவியல் நிபுணர் டயட்டீஷியன் ஸ்ரீமதி தர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இப்போது நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உண்மையிலேயே நீரிழிவு நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகளாவிய மிக முக்கியமான நோய்களில் ஒன்றாக மாறி இருக்கிறது. நாள்பட்ட நோய்களில் அதில் இது போன்ற விழிப்புணர்வு பணிகள் என்பது மிக போற்றுதலுக்குரியது. சிறப்பாக செய்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணிக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிச்சயமாக சார். நன்றி சார். நன்றி. தொடர்ந்து இந்த உணவு திட்டமிடுதல், அதாவது ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த தலைப்பை பற்றி நாம் பேசலாம். அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய மருத்துவ பணி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா சார். முதலாவது இசைமுரசு FM இணையவழி வானொலி நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முகமது சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. இசை முரசு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் என் வணக்கத்தை உரிதாக்குகிறேன். என் பெயர் ஸ்ரீமதி தர்ஷினி. நான் திருமலை மிஷன் மருத்துவமனையில் 8 வருடங்களாக பணியாற்றி வந்துட்டு இருக்கேன், ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக. அது மட்டும் இல்லாம நான் சிறு வயதிலிருந்தே மேடை பேச்சாளராகவும் நான் செயல்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம இப்ப நான் பிஜி டிப்ளமோ சைக்காலஜியும் நான் செஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சிறப்பு சிறப்பு மேம். ஓகே, இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறப்பு ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது உணவு கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை அப்படிங்கிற இந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமா இன்னைக்கு ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகமான சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாயிட்டாங்க. பொதுவாகவே நான் புரிதல் என்ன அப்படின்னா, அதிகமா நாம சாப்பாட்டுல இளம் வயதுல சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். 30-35 வயசு ஆகும்போது 40 வயசுக்குள்ளாலேயே சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு இனிப்பு சாப்பிடாதீங்க, இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு. அப்ப இதுல நிறைய பேர் கேட்காங்க, இப்ப ஃபுட்டு இனிப்பு அதிகமா எடுக்காதவங்க அதிகமா சர்க்கரை வியாதியால பாதிக்கப்படுறாங்களே, நான் எடுத்து பாதிக்கப்பட்டா என்ன அப்படிங்கிறது மாதிரி பேசக்கூடியவங்க இருப்பாங்க. நான் இவ்வளவு எடுத்திருக்கேன், எனக்கு சர்க்கரை வியாதி இல்லை, ஆனா அவர் சாப்பிடவே மாட்டாரு இனிப்பு, ஆனா அவருக்கு அதிகமா சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அடிப்படையிலேயே ஒரு சிக்கல் இருக்கு. சர்க்கரை சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி வருதா, இல்ல சர்க்கரை வியாதி வர்றதுக்கும் இனிப்பு சாப்பிட்றதுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி. நாம இந்த கேள்வியில இருந்து தொடங்குவது சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார், ரொம்ப அருமையான கேள்வி. சர்க்கரை சாப்பிட்டா லட்டு சாப்பிட்டாதான் சுகர் வரும்னு கிடையாது, சாப்பிடலனாலும் சுகர் வரும். இதற்கான மெயின் காரணம் உணவு முறை மாற்றம் மட்டும் இல்ல சார், வாழ்வியல் மாற்றமே மாறிடுச்சு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க.
ஆமா. அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. இப்ப இருக்கிற வாழ்வியல் மாற்றம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால சாப்பிடுறதுக்கு, உணவு சமைக்கிறதுக்கு, நைட்டு டிஃபன் செய்யவே 10 மணிக்கு தான் போறாங்க. ஆமா. அது சமைச்சு நம்ம பிளேட்ல வந்து சாப்பிடுறதுக்கு 11, 12 ஆயிடுது. அதுக்கப்புறம் இப்ப நிறைய மொபைல் போன், டிவி, சீரியல், தென் வந்து லேப்டாப் இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா தூங்குற டைம் இன்னமும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 1 மணி 2 மணி ஆகுது. இது ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா உடல்ல நிறைய மாற்றங்கள், ஹார்மோனல் குறைபாட்டு, ஹார்மோனல் சேஞ்சஸ், இம்பேலன்ஸை ஏற்படுத்துது. இதனாலதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் உருவாகுது, ஒரு விதமான மன அழுத்தம், மன சோர்வு. இது மன அழுத்தமும் ஒரு காரணம். உணவு பழக்க வழக்கம் சரியில்லை, எதுல பார்த்தாலும் கலப்படமான உணவு முறை, சரியான உணவை வந்து சரியா தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது இல்ல, ஃபாஸ்ட் ஃபுட், ஒரு துரித உணவுக்கு வந்துடுறாங்க. பொதுவாக இப்ப இருக்கிற யங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான இப்ப களியோ ரொட்டியோ அடையோ விரும்புறது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா சார் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பாத்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாம் செய்வாங்க சில கிராமங்கள்ல. அது கூட கறி குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள்னால நம்ம சாப்பிடுற உணவு முறை தினமும் கூட இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே எடுத்துக்கிறோம். களியோ கூழோ இப்ப ஏதாவது ஒரு திருவிழா டைம்லயோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல தான் அது எடுக்கிறாங்க. அது கூட இப்ப வந்து ட்ரெடிஷனல் ஃபுட்னு போட்டு அது தனியா வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருந்தாதான் இப்ப அந்த மாதிரியான கஞ்சி வகைகள் இதெல்லாம் வந்து விற்பனை செய்து வாங்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. ஆமா சார், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து மாற்றம் அதிகமாயிடுச்சு. அந்த பாரம்பரிய உணவுன்றது மறக்கிற அளவுக்கு இப்போ வர ஃபியூச்சர் ஜெனரேஷன் மறக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. இந்த உணவு பழக்க வழக்கம், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், இப்ப எல்லாருக்குமே ஒரு அறிபறியான ஒரு வேலை சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ விவசாயமே செய்யறேன்னு சொன்னாலும் எல்லா வேலையும் அவங்க செய்யறது இல்ல, மிஷின் வந்துடுச்சு, எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துடுச்சு. எல்லாமே வீட்டுல இப்ப வேலை செய்யறாங்கனாலும் மிக்சில இருந்து, கிரைண்டர்ல இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஒரு ஆட்டுக்கல்லோ அம்மிக்கல்லோ அந்த சூழ்நிலைகள் மாறிடுச்சு. அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு. இதனால உடல் எடை அதிகமாகுது. உடல் எடை, நம்மளுடைய உயரத்துக்கேற்ற எடை வந்து சரியா இல்லாதவங்க, சரியா மெயின்டைன் பண்ணாதவங்க கண்டிப்பா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா டயபெட்டிஸ் வர்றதுக்கான 90% வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே. சோ இந்த காரணங்கள் தான் அடிப்படையான விஷயம். சர்க்கரை சாப்பிடுறதுனால வர்றதில்லை அப்படின்னு உறுதியா சொல்லவும் முடியாது. சர்க்கரை கட்டுப்பாட்டுல வைக்கிறது நல்லது இல்லையா? நீங்க இனிப்பை வந்து ஒரு குறைந்த அளவுல அல்லது தேவையான அளவுல எடுத்துக்கிறதும் நல்லது. சர்க்கரை சாப்பிடுறதுனால மட்டுமே சர்க்கரை வியாதி வர்றதில்லை அப்படிங்கறதையும் நாம குறிப்பிட்டு சொல்லிடுறோம். ஓகே மேம், இப்ப இன்னைக்கு வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கறதுனுடைய ரொம்ப முக்கியமான 2 காரணம். ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்வியல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். அதை நீங்க முதல்ல பேசும்போதே நம்முடைய ஃபுட் டைம் மாறிடுச்சு, ஃபுட்டோடைய டைப் மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். ஆனா இயல்பா மறுபடியும் நம்முடைய மரபான ட்ரெடிஷ்னல் லைஃபுக்கு இன்னைக்கு வந்து நம்முடைய மக்களை வாழ வைக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இனிமேல் எதை காரணத்தை கொண்டும் யாரும் ஆட்டுறலையோ அல்லது அம்மிக்கல்லையோ நோக்கி போறது இல்லை. ஸோ இந்த லைஃபுக்குள்ளாலுதான் நம்ம மாடிஃபிகேஷனை செஞ்சாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த இடத்துல சர்க்கரை நோய் வந்ததுக்கு பிறகு பேசக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னால இப்ப எனக்கு வந்து சில பேருக்கு பார்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை நோய் உனக்கு வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் வந்துருச்சு, கவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை நோய் பார்டரை தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மருந்து மாத்திரை இல்லாம அவனுடைய லைஃப் ஸ்டைல்ல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. சில பேருக்கு கொஞ்சமா இப்பதான் அப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும், லைட்டா ஒரு சின்ன டோஸ் மெடிசனோட அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல இருப்பான். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது சர்க்கரை நோய் வராம இனிமேல் நான் என்ன பாதுகாத்துக்கணும், வயசு 40 ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இயல்பா இவங்களுக்கான லைஃப் மாடிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் முதல்ல சொல்லுங்க. கண்டிப்பா சார். இப்போ வருடம் தோறுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுத்து பாக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியும் ஒரு பிளட் சுகர் லெவல் பாத்தீங்கன்னா ஏசி ஒரு 70ல இருந்து 110க்குள்ள இருக்கணும். அதுவே சாப்பிட்டு ஒரு 2 hours கழிச்சு எடுக்கிற டெஸ்ட் 140க்குள்ள இருக்கணும்.
இதுவே அவங்களுக்கு ஒரு கூடுதலா 70ல இருந்து 110க்குள்ள இருக்க வேண்டியது ஒரு 105 காட்டுது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 140ன்னு இருக்க வேண்டியது ஒரு 141 இல்ல ஒரு 142 இல்ல 150 காட்டுதுனாலும் அவங்களுக்கு டயபெட்டிக்னு சொல்ல மாட்டாங்க, ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லும் போதே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் இது அன்கண்ட்ரோலா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு 2 வருஷத்துலயோ ஒரு வருஷத்துலயோ அது டயபெட்டிக்காவே மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஃபேமிலி ஹிஸ்டரி. ஃபேமிலியில ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருந்தாலும் ஜெனட்டிக் ரீதியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஃபேமிலிலேயே ஹிஸ்டரி இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம டயட் கண்ட்ரோல், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இல்ல அப்படி இருக்கும் போது தள்ளி போடலாம். இப்ப தாத்தாக்கு ஒரு 70 வயசுல அந்த குடும்பத்துல வந்திருக்கு தவிர சக்கரை நோய் வரதை தடுக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியான விஷயமா ஆயிடும். ஆமா சார், தள்ளி போடலாம் ஆனா தடுக்க முடியாது. அப்படி வந்தாலும் கண்ட்ரோல்ல மெயின்டைன் பண்ணலாம். அதுதான் இப்ப இதுல நம்ம 3 விஷயம் குறிப்பிட்டு சொல்றோம். ஒண்ணு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், கொஞ்சமாவது வாக்கிங் பண்ணுங்க. குறைந்தபட்சம் உங்க வீட்டுக்கு முன்னாடி அல்லது மொட்டை மாடி குறைந்தபட்சம் அந்த அளவுலயாவது வாக்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி குறைந்தபட்சம் 6 hours தூங்குங்கன்னு சொல்றோம். இந்த ரெண்டையும் யார் வேணாலும் சொல்லிடலாம். அதுக்கு அடுத்ததா முக்கியமான விஷயம் தான் இந்த ப்ரீ டயபெட்டிக் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கான ஃபுட் மேனேஜ்மெண்ட். இவங்க காலை, மதியம், இரவு இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை எப்படி உருவாக்கிக்கலாம்? சார், ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, உணவு பழக்கத்தை மாற்றும் பொழுது கண்டிப்பா கண்ட்ரோல்ல மெயின்டைன் பண்ணலாம். இப்ப காலையில எழுந்த உடனே தண்ணி கூட குடிக்காம டீ காஃபி குடிக்கிறவங்க இல்ல கஷாயம் இந்த மாதிரி குடிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. டீ காஃபி ஒரு நாளைக்கு 2, 3, 10 கூட குடிக்கிறாங்க. இப்ப டிரைவரா ஒர்க் பண்றாங்க, ஒரு கண்டக்டரா இருக்கிறாங்க, ஒரு செக்யூரிட்டியா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க, செக்யூரிட்டி கார்டா இருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் ஒரு அடிக்ஷன் அளவுக்கே போயிடுது. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும். காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிக்கலாம். இல்ல சீரகம் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். அவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸும் வராது. வெந்தயத்தை நைட்டே தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலையில வெறும் வயிற்றுல வெந்தயத்தையும் வெந்தய தண்ணியும் எடுத்துக்கிறது நல்லது. டயபெட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணும், டயபெட்டிஸ் வராமையும் தடுக்கும், மலச்சிக்கல் ப்ராப்ளமையும் சரி பண்ணும். ஏன்னா ஒமேகா 3 நார்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தா ஒரு 100ல இருந்து 150 ml வரைக்கும் எடுக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சர்க்கரையை யூஸ் பண்ணக்கூடாது. சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கும், சர்க்கரை எடுத்துக்கல, நான் சீனி வெள்ளை சீனி எடுக்கல, ஆனா கருப்பட்டி எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், பனங்கற்கண்டு, தேன் யூஸ் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. எல்லாமே இனிப்பு தான், அது இல்லாம தவிர்க்கிறது நல்லது. இல்லன்னா உலர் பேரிச்ச பழத்தை பவுடர் பண்ணிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வேணா பாலுலயோ டீலயோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு சின்ன இனிப்புக்கான ஒரு தன்மை இருக்கும் அதுல இல்லையா? ஆமா, தன்மை இருக்கும். இது நம்ம ஒரு 6:30ல இருந்து 7 மணிக்கெல்லாம் இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை நம்ம முடிச்சிடணும். 8 to 8:30 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிடணும். இப்ப நம்ம பொதுவாவே ஒரு டிஃபன் வீட்டுல இட்லி செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பெரியவங்களா இருக்கிறாங்க, ஒரு 4 இட்லி 5 இட்லி கூட சாப்பிடுவாங்க. ஆனா அந்த நம்ம 4 இட்லி சாப்பிடுறதுல 2 இட்லி சாப்பிட்டுட்டு 2 இட்லிக்கு பதிலா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். மஞ்சக்கரு இல்லாம எடுத்துக்கிறது. கொலஸ்ட்ரால் இருக்கு, உடல் எடை அதிகமா இருக்காங்க, டயபெட்டிஸோட சேர்ந்து பிபியும் இருக்கு அப்படின்னா முட்டையோட மஞ்சக்கரு இல்லாம ஒரு முட்டை, 2 இட்லி ஒரு முட்டை, இல்லைன்னா 2 இட்லி வித் 1 கப்பு பொரியல், இல்லைன்னா 2 இட்லியோட 1 கப்பு சுண்டல். இந்த மாதிரி நம்மளுடைய இல்ல தோசையா இருந்துச்சுன்னா தோசையோட பொரியலோ இல்ல ஒரு முட்டையோ
இல்ல வந்து ஒரு வெஜிடபிள் சாலடோ கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இதனால மாவு வந்து குறைக்க சொல்றீங்க இல்லையா? ஆமா, மாவு சத்தை கம்மி பண்ணணும். புரதச்சத்து நார் சத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் போது அடிக்கடிக்கு பசி தூண்டல் அதிகமாகாது. ஓகே. டயபெட்டிஸ்னாலே சிலருக்கு ரொம்ப அப்பிடைட் வந்து அதிகமாயிடும். அந்த பசி தூண்டலையும் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப சிலருடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிறாங்க, ஒரு மேஸ்திரி வேலையில இருக்கிறாங்கன்னா வேலை அதிகமா இருக்கும் போது அவங்களுக்கு அந்த சாப்பாடு பத்தாது. ஆமா. அப்போ அவங்களுடைய உணவுல வந்து நார்ச்சத்து புரதச்சத்து எல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு அது எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல மெயின்டைன் பண்ண முடியும். இது கூட எடுத்துக்கிற சட்னி வகைகள் பாத்தீங்கன்னா புதினா சட்னி, பிரண்டை துவையல். பிரண்டையில நிறைய நார்ச்சத்தும் இருக்கு, கால்சியம் சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்தும் இருக்கு. இது நம்ம தொடர்ந்து அவங்க வாரத்துல 3 நாள் வந்து பிரண்டையோ புதினா இல்ல இதெல்லாம் எடுத்துக்கும் போது மூட்டு இடுப்பு வலி தேய்மானத்தையும் நம்ம கம்மி பண்ண முடியும். நம்ம பிரண்டை புதினா சாம்பார் இல்ல சன்னா குருமா மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல முட்டை குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாம் காலையிலேயே கூட சேர்த்துக்கலாம். நான்வெஜ் எடுத்துக்கிறதுக்கான கரெக்டான டைம்னு பாத்தீங்கன்னா சார் காலையில மத்தியானம் தான். இரவுல சாப்பிடக்கூடாது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, வெயிட் அதிகமா இருக்கிறவங்க பொதுவாகவே வந்து பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கோ இல்லையோ பொதுவாகவே வந்து நான்வெஜ் அதிகமா இரவுல எடுத்துக்காம தவிர்க்கிறது உடலுக்கு நல்லது. நல்லது சார், நல்லது. மத்தியானத்தோட முடிச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஆமா சார். ஏன்னா இரவுல எடுக்கும் போது ஜீரணம் ஆகுறதுக்கும் நேரம் எடுக்கும். சிலருக்கு வயிறு உபாதையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரா இருந்தாலுமே காலையில மத்தியானத்துல எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் ஜீரண சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி குடிக்கலாம். இல்ல ஒரு ரசம் எடுத்துக்கலாம். இல்ல வெது வெதுப்பான தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனை வராது. ஓகே மேம். இப்ப சில பேர் வந்து இந்த டைமிக்கு சாப்பிடாம சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க. இப்ப உதாரணமா இப்ப நம்ம காலையில 8 மணில இருந்து 8:30 அதிகபட்சம் ஒரு 9 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்கன்னு நம்ம சொல்லலாம். மேக்சிமம் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றது, 7 மணிக்கு சாப்பிட்றது இஸ் பெஸ்ட். 7:30 சாப்பிட்றதுல இருந்து 8:30 சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப சில பேர் காலையில டிஃபன், அதுவும் குறிப்பா எக்ஸ்பெஷலி லேடிஸ், எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி கிச்சன் எல்லாம் முடிச்சு போட்டு அவங்க போட்டு போன ட்ரெஸ் அது இதெல்லாம் ஒதுக்கி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவங்க வந்து டைனிங்ல உட்காரும் போது பாத்தீங்கன்னா 10:30 11 மணி இருக்கும். அதே மாதிரி மாலை நேரத்துல அவங்க சாப்பாடு பெரும்பாலும் 3 மணி இருக்கும். நைட்டு சாப்பாடு அதே மாதிரி 10 11 மணி. இது மாதிரி சாப்பிடக்கூடியவங்களுக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம் சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான ரீசன் இது மாதிரியான லேட் ஃபுட்னால டயபெட்டிக் வர்றதுக்கு காரணங்கள்? கண்டிப்பா சார். இது பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசு வரைக்குமே அவங்களுடைய உணவு முறை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் டீயை வந்து ஒரு சொம்பு டீயை கூட குடிச்சிட்டு காலையில வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு மதியானமும் ஒரு 2 மணிக்கு சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த டீயை மட்டுமே குடிச்சிட்டு டிஃபனை ஸ்கிப் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா ஒரு வயசு வரைக்குமே அவங்களுக்கு அவங்களுடைய ஆற்றல் மூலியமா எல்லாத்தையுமே செஞ்சிடுறாங்க. இதுதான் பிற்காலத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸோ இல்ல ஊது சதை மாதிரி வெயிட் போட்டுடுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹீமோகுளோபின் குறைபாடு. 80% HP குறைவா இருக்குது அப்படின்னா டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அன்ஹெல்தி டயட் ஃபுட், தென் வந்து ப்ராப்பர் டைம்க்கு சாப்பிடுறது இல்ல, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்காததுனால அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிளும் இருக்கும். அவங்களோட உடலுக்கு ஏற்ற உழைப்பு இருக்கு, ஆனா அதுக்கான ஊட்டமான உணவை எடுத்துக்காததுனால நெக்ஸ்ட் பிற்காலத்துல அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மாதிரியான பழக்கங்கள்ல இருக்கவங்களுக்கு. வேலைக்கு போறவங்க கூட வேலை இடத்துல எப்படியாவது சாப்பிட்டுருவாங்க சார். ஆனா இதுல முக்கியமா பாதிக்கப்படுறது வீட்டுல இருக்கிற பெண்கள். வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் முக்கியமா இதுல வந்து பாதிப்படைறாங்க. ஓகே, நிச்சயமா அவங்களுடைய டைமிங் ஷெட்யூல், அதாவது நம்ம குறைந்தபட்சம் பிள்ளைங்களை அனுப்புறோம்,
ஹஸ்பண்ட் போகும்போது கூட அதே டேபிள்ல கூட நீங்க உட்காந்து டைனிங் முடிக்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு நாம அது ஒரு ஃபேமிலி டிஸ்கஷனா செய்துக்கிட்டு அந்த ஃபேமிலி எல்லோருக்கும் அந்த புரிதலை ஏற்படுத்தணும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போன பிறகுதான் ஒரு பெண் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை, அது குறிப்பா எஸ்பெஷலி ஒர்க்கிங் உமன்ஸ் சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்க தான் இந்த அளவுக்கு லேட் ஃபுட் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் நாம வந்து ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன் இது மாதிரியான இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களாவது குறைந்தபட்சம் உங்க குடும்பத்துல இது மாதிரியான ஒரு உரையாடலை நிகழ்த்துங்க. அதன்படி உங்களுடைய ஷெட்யூலை நீங்க கொண்டு வாங்க. உங்க உடல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுடைய உடல் மிக மிக முக்கியம். அந்த உடல் சரியாக இருந்தால்தான் உங்க வீட்டினுடைய பணிகள் சரியா இருக்கும், உங்களுடைய வேலைகள் சரியா இருக்கும். ஸோ அதனால அவங்களுடைய ஹெல்த்துக்கு அவங்களுடைய ஃபுட் டைமுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல வீட்டில் இருக்கக்கூடிய ஜென்ஸ்க்கு வந்து அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத இப்ப மேடம் சொன்ன ஒரு குறிப்புல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மேம் இப்ப இதுல வந்து இன்னும் சில பேர் வந்து மார்னிங் ஃபுட்டு ஸ்கிப் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க இல்லையா? 7:30 8 மணி வரைக்கும் தூங்கி அப்படியே முழிச்சு குளிச்சுட்டு முடிஞ்சா ஒரு கப் டீ சாப்பிட்டு, இல்லைன்னா அது கூட இல்லாம அப்படியே காலேஜ் போயிடுறாங்க அல்லது ஆஃபீஸ் போயிடுறாங்க. மத்தியானம் லஞ்ச் ஒரேடியா சாப்பிட்டுக்கிறேன். இது ஒரு முதல் கட்டமா கொஞ்ச நாள் போகும். அதுக்கப்புறமா அதுவே அவங்களுடைய பழக்கம். வீட்டில் இருந்தா கூட நான் மார்னிங் ஃபுட் எடுத்துக்க மாட்டேன். நான் மார்னிங் ஃபுட்டை சாப்பிட்றது இல்லைங்கிறத ஒரு ஃபேஷனா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. இது மாதிரி மார்னிங் ஃபுட்டு சாப்பிடாம தவிர்க்கிறதுனால பல்வேறு விதமான அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் கூட டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மார்னிங் ஃபுட் அவசியம், டைமுக்கு சாப்பிட்றது அவசியங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா சார். பொதுவாவே பெஸ்ட், இப்ப நம்மளுடைய பெஸ்ட் மீல்ஸ்ன்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லக்கூடியது காலை உணவு தான். அதுக்கு ஏன் அந்த பேரே வந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்னா, நம்ம இரவு 8 மணிக்கு சாப்பிட்டுருப்போம், அதோட அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு தான் சாப்பிட போறோம். இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல இருக்கிற ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அந்த காலையில எடுத்துக்கக்கூடிய அந்த முதல் உணவுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான எனர்ஜி கிடைக்க போகுது. நம்மளுக்கு மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை வந்து நல்லா இருக்கும். ஆக்டிவா இருக்கிறதுக்கும் ஞாபக மறதி இல்லாம, இப்ப பொதுவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கூல் கோயிங்கா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு அந்த ஞாபக மறதின்றது கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆமா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் உடலுக்கான பசிய நாம மென்டலி ஏமாத்துறோங்கிறதா உண்மை இல்லையா? நம்முடைய பசி வருது, அந்த உடலை நாம நம்முடைய திங்கிங்னால அந்த உடலை ஏமாத்துறோம். ஸோ அந்த உடல் எப்போதுமே அந்த தேவையை நோக்கி எதிர்பார்த்து உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தூண்டுதலையும் தாண்டி நம்ம இன்னொரு வேலையை செய்யும் போது அதுல போதுமான அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதுங்கிறதா உண்மை. ஓகே, சொல்லுங்க மேம். ஆனா உடல் மொழின்றது ஒண்ணு இருக்கு சார். அந்த மொழியை கண்டிப்பா அறிஞ்சு எல்லாருமே செயல்படணும். உடல் மொழி, தாகம்ன்றது அது உடல் கேக்குது, பசின்றது உடல் கேக்குது. இதெல்லாம் அறிஞ்சு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உணவு கொடுத்தோம்னாலே நம்மளுடைய உறுப்புல எல்லா உறுப்புமே நல்லா செயல்படும். ஓகே, ரொம்ப எளிமையா 2000 வருஷத்துக்கு முன்னால அவ்வை ஒரே வரியில சொல்லியிருக்காங்கல்ல, பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடு, அவ்வளவுதான். காலையில சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், 11 மணிக்கு சாப்பிடணுங்கிறது மாதிரி ஒரு நேரத்தை வச்சுட்டு அந்த நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது மாதிரி இல்லாம இருந்தா கூட உனக்கு பசிக்கும் போது சாப்பிட்டாலே உனக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சார், அவை சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நிறைய பேர் புரிதல் அந்த வார்த்தைக்கு தப்பா எடுத்துட்டு இருக்காங்க. பசித்து புசின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க நேரத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த நேரத்துல பசிக்கும் நிச்சயமா. இவங்க நேரத்தை மாத்தி மாத்தி சாப்பிடுறதுனால அப்ப இவங்களுக்கு டைம்ல பசிக்கும் போது டைம்ல எடுத்துக்கிறாங்க ஃபுட். ஓகே, சோ அதனால சரியான டைம் ஷெட்யூல் இருந்தா கரெக்டா 1 o'clock அலாம் அடிக்குதோ இல்லையோ நம்முடைய வயறு உனக்கு அலாம் கொடுத்துரும் இல்லையா? நீ 1 மணி ஆயிடுச்சு உனக்கு அலாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப பசி ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். சரிங்க மேம். இப்ப இன்னும் 2-3 முக்கியமான விஷயங்களை பேசி நம்ம இன்சுலின் பத்தி பேச போயிடலாம். இப்போ குறிப்பா இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலை உணவிற்கும் இடை உணவுக்கும் இடைப்பட்ட இடத்துல எதுவுமே சாப்பிடுறது இல்லை.
அல்லது இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையில் எதுவும் சாப்பிடுறது இல்லை. இப்படியான ஒரு விரதம் வந்து சொல்றாங்க. சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான விரதம் செய்யறது அவங்களுடைய ரத்த ஓட்டம் இது மாதிரியான விஷயங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு தரப்பு. இல்ல நீங்க வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல பசி தாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அந்த குறிப்பிட்ட நேரத்துல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு தரப்பான விஷயங்களை நாம பார்க்க முடியுது. ஒரு உணவியல் நிபுணரா இது மாதிரி ஒரு நீண்ட ஒரு நாள் முழுக்க விரதம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம காலையில 8 மணிக்கு சாப்பிட்டேன், இனி சாயங்காலம் 6 மணிக்கு தான் சாப்பிடுவேன், இல்லை நைட்டு 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன், இது கடையில எதையுமே சாப்பிட மாட்டேன், இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த விரதம் இந்த சிஸ்டம் சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை தரும்? பாதிப்பா இல்ல நன்மையா? என்ன செய்யுங்கிறது? சார் இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றது ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லயே டைப் இருக்கு சார். 2:5, 14:10, 16:8. அதாவது 8 மணி 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 8 மணி நேரம் தான் அவங்க உணவு எடுத்துக்கிற டைமிங்கா இருக்கும். ஓகே. 14:10னா 14 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும், 10 மணி நேரம் தான் அவங்க சாப்பிடுற டைமிங் இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கிற டைம்ல நார்மலா சாப்பிடுற ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. நார்மலா ஃபுட் இன்டேக் எடுக்கிற டைம்ல ஃபாஸ்டிங்ல எடுத்துக்கக்கூடிய அந்த கிளியர் ஃபுட், இந்த சீரக தண்ணியோ வெந்தய தண்ணியோ அந்த டைம்ல எடுத்துக்க கூடாது. ஆமா. இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகுமானா செட் ஆகாது. சிலர் வந்து ரொம்ப ஹைப்போ சுகர் லெவல் ரொம்ப இருக்கிற லெவலை விட ரொம்ப லோ ஆகி மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவங்களுடைய பாடி கண்டிஷனை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு இவங்களுடைய ஹெச்பி லெவல் கரெக்டா இருக்கு, பிளட் சுகர் கண்ட்ரோல்ல மெயின்டைன் பண்ற அளவுக்கு இருக்கு, டாக்டர் சஜஷன் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, வேற கிட்னில எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு டாக்டர் சஜஷன் கொடுத்தா ஸ்பெசிஃபைடா டயட்டீஷியன் கன்சல்டன்ட் டாக்டரோட கன்சல்டன்டோட தான் எடுக்கணும். இல்லைன்னா பொதுவா எல்லாருமே சரிவிகித உணவு, திட்ட உணவு முறை, அந்த பேலன்ஸ்டு டயட் மூலமாவே டயபெட்டிஸையோ ஹைப்பர் டென்ஷனையோ இல்ல வெயிட் ரிடக்ஷனையோ நம்ம கொண்டு வந்துடலாம், மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகே மேம். இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப வந்து இந்த நரம்பு மண்டலங்கள் டயபெட்டிக்னால பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான இஷ்யூஸ் எல்லாருமே சர்க்கரை வியாதியால கண்ணுக்கு நேரடியா பாதிப்பு, சிறுநீரகத்துக்கு பாதிப்பு அப்படிங்கறத முதன்மையா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சர்க்கரை வியாதி வந்தா எல்லா உறுப்புகளுக்குமே பாதிப்பு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுல இரத்த குழாய்களுடைய அடைப்பு, அது வந்து இன்னும் நாள்பட்ட சர்க்கரை வியாதியா இருக்கிறவங்க 10 வருஷம் 15 வருஷம் 20 ஆண்டுகள் வந்து சர்க்கரை நோயாவது இருக்கக்கூடியவங்களுக்கு இது மாதிரி இரத்த குழாய் அடைப்புகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனா இருக்கும். எல்லா உறுப்புகளுக்கும் போகக்கூடிய இரத்த குழாய்கள் எல்லாம் நுண்ணிய இரத்த குழாய்கள்லாம் சின்ன சின்ன அடைப்புகள் ஏற்பட்டு அதனால பல பிரச்சனைகள் வரும். மேம், இப்ப இது மாதிரியான நரம்பு மண்டலம் சார்ந்து இரத்த குழாய்கள் அடைக்கப்படுகிறது மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்முடைய ரெகுலர் சாப்பாட்டினுடைய மற்ற சாராம்சங்கள் அல்லாம மைக்ரோ நியூட்ரிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக இதை சரி பண்ண முடியும். குறிப்பா ரத்த சுத்திகரிப்பு, இரத்த குழாய் சுத்திகரிப்பு, இது மாதிரியான நரம்பு மண்டல சீரமைப்பு, இது மாதிரியான பணிகள் எல்லாம் செய்ய முடியும். ஸோ நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு இதுக்கான ஒரு ஸ்பெஷல் டயட் அப்படிங்கிறது நல்லதுன்றாங்க. எந்த அளவுக்கு இது சாத்தியம்? இந்த மாதிரி ரத்த குழாயில் இருக்கக்கூடிய நுண்ணிய குழாய்களுடைய அடைப்புகள் எல்லாம் இது மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ்கள் வழியாக சீரடைவதற்கு வாய்ப்பு இருக்காது? சார் நிச்சயமாக. இப்ப பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம டயபெட்டிஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும் சார். இது வந்து ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஒருத்தருக்கு இருந்து நம்மளுக்கு பரவாது டைரக்டா. இப்ப கோல்டு காஃப் மாதிரி கிடையாது. ஆனா பரம்பரையிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பக்கத்துல ஒரு டிபி இருக்குன்னா டிபி பேஷண்ட் இருந்து ஒரு இரும்பல் மூலியமா நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த மாதிரி டயபெட்டிஸ் கிடையாது. அதே சமயத்துல டயபெட்டிஸே டைப்ஸ் இருக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 3. டைப் 1ன்றது 30 வயசு கீழே 4 வயசு குழந்தை கூட வரதுக்கான வாய்ப்பு. இது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. டைப் 2 வந்து 30 வயசை தாண்டி இருக்கிறவங்களுக்கு.
கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல மட்டும் சில கர்ப்பிணி தாய்களுக்கு வரக்கூடியது. அது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சரியாயிடும். இல்ல டைப் 1, இப்ப டைப் 1 வந்திருந்தாலும் அவங்க கரெக்டா உணவு முறையும் லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணியிருந்தா 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்களுடைய ஹிஸ்டரியும் நம்மள்ட்ட இருக்கு. அப்படி இருக்கும் போது நம்மளுடைய உணவு பழக்கத்தை தான் இங்க மாத்தணும். இப்ப நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொன்னீங்கல்ல, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுதான் சரிவிகித உணவு. அந்த சரிவிகித உணவை கரெக்டா எடுத்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா பிளட் சுகர் டெஸ்ட் எடுத்து டாக்டர் பார்க்கணும். பார்த்து அவங்களுடைய பிளட் சுகர் லெவல், கிட்னி ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க, நான் ஃபுட்டு கரெக்டா ஃபாலோ பண்றேன், ஆனா நான் லேட்டா தான் தூங்குவேன், என்ன மீறி எனக்கு யோசனை இருக்கு, மனக்கவலை இருக்குன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்னால அந்த டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோலா தான் இருக்கும். ஆமா, அப்போ இதுக்கு 4 விஷயத்த மெயினா ஃபாலோ பண்ணும் சார். நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், தண்ணி நல்லா குடிக்கணும், எதை பத்தியும் அதிகப்படியான யோசனை கவலைய விடணும். அதற்கு மாற்றா என்ன பண்ணலான்றதான் யோசிக்கணும். ஒரு தியான பயிற்சி பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், இல்ல வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா குழந்தைங்க கூட விளையாடலாம். மனசுல இருக்கிற கவலைய ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர் கிட்ட, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசலாம். வீட்டுல எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்க முடியாது, எல்லாருமே தொடர்ந்து கேட்கவும் மாட்டாங்க. நீ இதேதான் பேசிட்டு இருக்க, இதேதான் உளறிட்டு இருக்கேன்னு திட்டிட்டு கூட போயிடுவாங்க. ஆனா அதுக்கான ஒரு கவுன்சிலரை பார்த்து நம்ம பேசும்போது கூட நம்ம மனசுல இருக்கிற கவலைக்கு தீர்வையும் அவங்க சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை மாற்றணும். இது மாதிரி கவுன்சிலரோட, டயட்டிஷியனோட ஒரு டிஸ்கஷனோட நம்முடைய இந்த இந்த டயபெட்டிக்ஸ் இந்த காலங்களை நகர்த்துறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும் சார். ஓகே மேம். இப்ப குறிப்பா நாம இன்சுலின் பேஷண்ட், அது இயல்பா சுரக்க வேண்டிய இன்சுலின் மிக மிக குறைவாக சுரக்கிறது அல்லது சுரக்கவே இல்லை அப்படிங்கிறக்கூடியவங்களுக்கு இன்சுலினை இன்டேக் உள்ளுக்குள்ள எடுத்து செலுத்த வேண்டிய ஒரு நிலை தள்ளப்படும். சில பேர் ஒரு நாளைக்கு அதிகப்படியான டோசஸ் கூட, இந்த காலை மதியம் இரவு இந்த மாதிரி கூட அதிகப்படியான டோசஸ் கூட பயன்படுத்துவாங்க. இப்ப இந்த இன்சுலின் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஃபுட் கேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். டயபெட்டிக்காவே இருந்தா கூட டேப்லெட்ல டயபெட்டிக் மெயின்டைன் பண்றீங்களா, இல்ல இன்ஜெக்ஷன் வரைக்கும் போயிட்டீங்களா? இன்சுலின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுட் கண்ட்ரோல், உங்களுக்கான ஃபுட் மேனேஜ்மெண்ட்ல இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன தனித்துவமான கவனம் செலுத்தணும்? நிச்சயமா சார். இப்போ ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்துட்டாலே எல்லாருக்குமே இன்சுலின் டாக்டர்ஸ் கொடுப்பாங்களானா இல்ல. அது சின்ன ஒரு மீடியம் ப்ரீ டயபெட்டிக்கோ, டயபெட்டிஸ் ஒரு 200க்குள்ள மெயின்டைன் பண்ணும் போது கண்ட்ரோல்ல மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு 300 400 500 போகிறச்ச சடனா அவங்களுடைய சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த இன்சுலின் கொடுக்குறாங்க. அப்ப இன்சுலின் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவு சாப்பிடுறதுல பிரச்சனையா, இல்ல தூக்கம் வரலையா, அவங்கள மீறி மன அழுத்தம் எதனா இருக்கா, இல்ல உடற்பயிற்சி ஏதாவது செய்யலையா, இல்ல தூக்கம் பிரச்சனைனா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இல்ல ஏதாவது ஷிஃப்ட் பேஸ்ல ஒர்க் பண்றாங்களா, இந்த மாதிரியான ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய டயபெட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம உணவு நம்ம சொல்லிடுவோம். அத கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதோட கூட எல்லாருக்குமே இன்சுலின் எடுக்கிற எல்லாருக்குமே ஒரே டோஸ்ல கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய 500 600 அந்த பிளட் சுகர் லெவல் என்ன ரேஞ்ச் காட்டுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இன்சுலினும் மாறும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 400 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் எடுத்த உடனே காலையில ஒரு 4 யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நைட்டு ஒரு 8 யூனிட் கொடுப்பாங்க. இது காலையில 8 யூனிட், நைட்ல 4 யூனிட் கொடுப்பாங்க. இந்த யூனிட்டையும் பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு. இன்சுலின் எப்படி போடணும்ன்றதையும் சொல்லி கொடுப்பாங்க. சாப்பாட தட்டுல வச்சுட்டு தான் இன்சுலின் ஊசியை செலுத்திக்கணும். ஊசி ஆமா,
ஊசி போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டுடணும். ஓகே. நம்ம இன்சுலின் ஊசி எடுத்துட்டு சாப்பாடு செய்யறதுக்கு அங்க லேட் ஆயிடுச்சு, இல்ல சாப்பாடு இல்ல, இவங்க இன்டேக் எடுக்கலன்னா அவங்களுக்கு மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இன்சுலினை கரெக்டா போடணும், டோஸ மாத்தி போட்டுறக்கூடாது. இன்கேஸ் இவங்க டயட் கண்ட்ரோல்ல இருந்துட்டே இன்சுலினும் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா ஹைப்போகிளைசமிக்னு சொல்லக்கூடிய நீரிழிவு குறைவு, அதுக்கான சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும் சார். அந்த சிம்டம்ஸையும் நம்ம சொல்லிடுவோம். ஒரு மாதிரி தடன்னு ஆகுது, நல்லா வேர்க்குது, மூச்சு சரியா விட முடியல, கண் அந்த டைம்ல சரியா தெரியல, தலை சுத்துற மாதிரி இருக்கு, நெஞ்சு ரொம்ப படப்படன்னு அடிச்சுக்குது, நாக்கு வறண்டு போற மாதிரி இருக்கு, தண்ணி தாகமா இருக்குது, இந்த மாதிரியான 10 அறிகுறிகள் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு 2-3 இருந்தா கூட அவங்க அந்த யூனிட்டோட அளவை 2 யூனிட்டா கம்மி பண்ணணும். சடனா இன்சுலினை ஸ்டாப் பண்ண முடியாது. 2 யூனிட்டா கம்மி பண்ணிட்டு வரணும். இல்ல இந்த இன்சுலின் எடுக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா அந்த டைம்ல சக்கரை தண்ணியோ சர்க்கரையோ குளுக்கோஸோ எடுத்துக்கலாம் சார். ஓகே. அந்த பர்టిక్యులர் லோ சுகர் ஆகுது அப்படின்னா ஆமா, அவங்க அந்த சிம்டம்ஸ் தெரியுது, எனக்கு கொஞ்சம் வேர்த்து வருது, கை உள்ளங்க எல்லாம் வேர்க்குது, ஒரு மாதிரி படபடப்பா இருக்குன்னா அந்நேரத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம். நிச்சயமா எடுக்கணும் சார். ஏன்னா அன்கண்ட்ரோலா இருக்கிறத கூட நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். ஓகே 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 ஓகே. கண்ட்ரோல் ரொம்ப பிலோ லோ ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் அது கோமாக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லோ பிபியா இருந்தாலும் சரி, லோ சுகரா இருந்தாலும். அதனால இந்த அறிகுறி இருக்கிறச்சையே நம்ம இந்த முதலுதவி எடுத்துக்கிறது நல்லது. ஆனா சிலருக்கு 50% பேர் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அறிகுறியே இருக்காது, நல்லா பேசிட்டே இருந்து சடனா மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பொதுவா மயக்கடிச்சு விழுந்தாலே தண்ணி தெளிச்சுதான் எழுப்புவோம். தண்ணி தெளிச்சு எழுந்துக்கல அப்படின்ற போது வாயில தண்ணி கொடுக்க கூடாது, இல்ல சாக்லேட் அவங்க வாயை திறந்து நம்ம போடுறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அது டைரக்டா நெஞ்சு அடைச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, பல்லோட அந்த கம்ஸை சுத்தி சர்க்கரையை அரைச்சிட்டோ இல்ல குளுக்கோஸையோ நல்லா தேய்ச்சி விட்டுட்டே உடனே அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வரணும். நடு வழியிலேயே அவங்க எழுந்துருவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுப்பாங்க. நம்ம எதுவும் பண்ணல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரதுக்கும் ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 70 கீழே 50-40 போக போக லோ ஆக கோமாக்கு போயிடும். ஓ ரைட். ரொம்ப ஆபத்தான ஒரு, அதாவது டயபெட்டிக் பிளஸ் விட மைனஸ் தான் அதிகமான ஆபத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நிச்சயமா. ஆமா சார், இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா 4 விஷயம் இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா சரியா சாப்பிடல, தூங்கல, எதை பத்தியா அதிகமான யோசனை இருந்திருக்கு, வெயில்ல டிராவல் பண்ணும்போது தண்ணி சரியா குடிக்கல, டாக்டர் கொடுத்த மாத்திரைய டாக்டர் டைமிங்கோட கொடுப்பாங்க. காலையில 8 மணிக்கு மாத்திரையை போடணும், மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்டு போடணும், நைட்டு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு மாத்திரையை போடணும்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா 8 மணிக்கு போட வேண்டிய மாத்திரையை நான் லேட்டா சாப்பிட்டேன், அதனாலதான் லேட்டா 10 மணிக்கு போட்டேன். அதுக்கப்புறமா மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, 1 மணிக்கே மாத்திரையை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க போட்டதும் லேட், இப்ப 10 மணிக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு டோஸையும் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி உடம்புல ஒரு டோஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா டோஸை ஏத்தும் போது ரொம்ப லோ ஆயிடும். ஓகே. சோ அந்த 4 to 5 hours கேப் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும் இல்லையா ஒரு சாப்பாட்டுக்கு மினிமம்? ஆமா சார், ஆமா. ஓகே ஓகே மேம், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு, அதையும் தாண்டி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட நம்ம நிறைய செஞ்சலாம். பெரும்பாலும் சக்கரை வியாதி நாள்பட்ட அளவுல 10-15 வருஷம் 10 வருஷம் இருக்கும்போது அவங்களுக்கு நாம ஏற்கனவே பேசுனது மாதிரி மலச்சிக்கல் ஏற்பட்டுருது. ஸோ மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கு பழம் வாழைப்பழமோ அல்லது ஏதாவது பழங்களோ சாப்பிட்டா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு மற்ற எல்லாத்துலேயும் சர்க்கரையை குறைச்சிருவாங்க, கட்டுப்படுத்திடுவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்னால அவங்களுக்கு டயபெட்டிக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? அப்படி இருக்கக்கூடியவங்க நம்ம மற்ற ஃபுட்டு நார்ச்சத்து மாதிரியான ஃபுட்டை
கவனம் செலுத்தி பழங்களை தவிர்த்துக்க முடியுமா, இல்ல பழங்கள் சாப்பிட்டாலும் டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு வழிகள் இருக்கா? கண்டிப்பா சார் சொல்றேன். பொதுவாவே டயபெட்டிஸ்க்கு மெடிசின்ஸ் எடுக்கிறவங்கன்னு இல்லை, மெடிசின்ஸ் வேற என்ன கண்டிஷன்ஸ்க்கு எடுத்தாலுமே சிலருக்கு மோஷன் ப்ராப்ளம்ன்றது வருது. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க தண்ணி எடுத்துக்கிறது இல்ல, தண்ணி குறைபாடும் ஏற்படுது. தண்ணி ரெகுலரா எடுத்துக்கணும், அதிகமா எடுத்துக்கணும். அதே சமயத்துல உணவுல பாத்தீங்கன்னா வாரத்துல 3-4 நாள் கீரை சேர்த்துக்கணும். நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது கீரை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டக்காய், நாட்டு மஞ்சள் பூசணி, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கும். தினமும் ஒரு கைப்பிடி சுண்டல் எடுத்துக்கலாம். அதே சமயத்துல நீங்க பழங்கள்ல கேட்டீங்க, பழத்துல இது பொதுவா எல்லாருமே பண்ற தப்பு. டயபெட்டிஸ் வந்த உடனே அன்கண்ட்ரோலா இருக்கும், மோஷன் வரலன்னு சொல்லிட்டு 2-3 வாழைப்பழத்தை எடுத்துப்பாங்க. இது என்ன ஆகுதுன்னா டயபெட்டிஸை இன்னும் கூடுதலா கூட்டி விட்டுடுது. ஆமா, வாழைப்பழத்துக்கு பதிலா பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். பப்பாளி பழத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. தினமும் தயிர் மோரா அடிச்சு குடிக்கணும் 2 கிளாஸ். இந்த பிரண்டை துவையல், புதினா சட்னி, இது இப்ப நான் சொன்ன எல்லாத்துலயுமே நார்ச்சத்து அதிகம். அதே மாதிரி ஆரஞ்சு, சாத்துக்கொடி, மாதுளப்பழம், நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், கொய்யா பழம், சிகப்பு கலர்ல இருக்கிற கொய்யா பழம், அன்னாச்சி, இது எல்லாமே பீஸ் கணக்குல எடுத்துக்கலாம் சார். 2 பீஸ் 3 பீஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு பழத்தை ஒரு சின்ன ஒரு 150 கிராம் இருக்கிற ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கும் போது நார்ச்சத்து குறைபாடும் வராது, உடம்புல நீர் சத்தும் நல்லா கிடைக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையும் நம்ம தவிர்க்கலாம். ஓகே மேம், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னும் நாம சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்ததாக நாம பேச வேண்டிய தலைப்புகளும் செய்திகளும் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் காலத்தை கருதி இந்த முறை நாம் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து இன்னொரு வாய்ப்பில் இது போன்று இன்னும் கூடுதலான தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு உணவு எவ்வாறு கட்டுப்படுத்துவது, எவ்வாறு அதை மேலாண்மை செய்வது என்பது பற்றி, அதாவது டயபெட்டிக் ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த முக்கியமான தலைப்பின் கீழ் நாம் நிறைய விஷயங்கள் இந்த விழிப்புணர்வு மாதத்தில் பேசியிருக்கிறோம். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார், நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த இசைமுரசுக்கும் முகமது சார் அவர்களுக்கும் என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. நன்றி நேயர்களே. இன்றைய நலமை நலமா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ராணிப்பேட்டை மாவட்டம் திருமலை மிஷன் மருத்துவமனையின் உணவியல் நிபுணர் ஸ்ரீமதி தர்ஷினி அவர்களை சந்தித்து பேசினோம். டயபெட்டிக் ஃபுட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட், உணவியல் சார்ந்து எவ்வாறான கட்டுப்பாடுகளை உருவாக்குவது, எப்படி சாப்பிடுவது என்பது பற்றிய ஒரு விரிவான தகவலை உரையாடினார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.